Hi friends, நம்ம இன்னைக்கு Fariha Mathematics channel find the value of m and n if the following polynomials are perfect square அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த third sum வந்து 10th mathsல exercise 3.8ல third sumல இருக்கும். So இப்போ நம்ம இதனுடைய solution பார்ப்போம். 36x power 4 minus 60x cube plus 61x square. போன சம்ல a b ன்னு கொடுத்துறாங்க. இந்த சைடுல இந்த சம்ல வந்து m n அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போடணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ 36 ஸ்கொயர் எடுத்தோம்னா 6 இங்க x ஸ்கொயர் x ஸ்கொயர்னு வரணும். அப்போ 6x ஸ்கொயர். சோ இத மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அகைன் அதேதான் சேம் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். 36x power 4 மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணிடுவோம். சோ இப்போ ரெண்டு வேல்யூமே இறக்குனா 60x cube plus 61x square அப்படினு வரும். இந்த ரெண்டையும் இறக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12x square னு வந்துரும். இப்போ -60x cube இத வந்து 12x square ஆல நம்ம டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணா இது கேன்சல் ஆனா x கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இத கேன்சல் பண்ணுவோம். 3 டேபிள கேன்சல் பண்ணோம்னா இங்க வந்து 4 டைம்ஸ் வரும். இங்க வந்து 20 டைம்ஸ் வரும். 4 டேபிள்ல 5 டைம்ஸ் வரும். அப்ப -5x ஓகே -5x இந்த -5x இங்கேயும் காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் 12 into -5x வந்து -60x cube னு வரும். இங்க பாத்தீங்கன்னா +25x square னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம இத கேன்சல் பண்ணிட்டு இப்போ 61ல 25 போச்சுனா 5 கேரி 1 கொடுப்போம். 6 வரும் 36x square. அகைன் இந்த ரெண்டு வேல்யூவை கீழ இருக்கும். அப்ப -mx + n அப்படி நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் 12x square minus 10x அதாவது 12 மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இப்போ 36x square ஆல 12x square டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப 3 டைம்ஸ் வரும். அப்ப +3 ன்னு எழுதிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? இத வந்து நீங்க எப்படி எழுதுங்க? கொஞ்சம் கிராஸ்ல எழுதிக்கிறேன். +3 ன்னு எழுதணும். அதே +3 நம்ம மேலே எழுதிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேலே இருக்க 3 ஆல இந்த கீழ இருக்க ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இங்க. அப்ப இங்க வந்து 36x square கரெக்ட்டா வந்துரும். ரெண்டாவது 10 3s are 30. அப்ப -30x 3 3s are 9. இப்போ இது சிம்பல் சேஞ்ச் பண்ணிட்டு இதே கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கு? x ஓட வேல்யூவை காமனா வச்சிருங்க. இப்போ -m + 30 அப்படினு இருக்கா? இங்க வந்து n - 9 ன்னு இருக்கு. இப்போ நம்ம m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்ப -m + 30 க்கு = 0 கொடுங்க. n - 9 க்கு = 0 கொடுங்க. ஓகே -m = 30 ஆன்சர் பண்ணா -30. அப்ப மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. அப்ப m = 30. சோ இங்க n = 9 ஆன்சர் எடுத்து போனா 9. சோ அவ்வளவுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பாப்போம். இப்போ நெக்ஸ்ட் சம்ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ல நமக்கு அதே மாதிரி m and n வந்து சென்டர்ல வருது. சோ அதுமே நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கிட்ட தான வருது. சோ அதனால பிரச்சனை இல்லை. அப்படியே போடலாம். இப்போ செகண்ட் சம் பாப்போம். x power 4 minus 8x cube plus mx square plus nx plus 16. So இதை நம்ம பிரிச்சோம்னா x square னு பிரிப்போம். அப்ப x power 4 மைனஸ் போட்டு கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவே கீழ இருக்குனா -8x cube plus mx square னு வரும். இப்போ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 2x square னு வந்துரும். இப்போ -8x cube 2x square ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 2 டேபிள்ல 4 டைம்ஸ் வரும். x square கேன்சல் ஆனா பேலன்ஸ் ஒரே ஒரு x இருக்கும். அப்ப -4x. சோ இதே -4x மேலே எழுதிக்கணும். இப்போ இந்த மேலே இருக்க -4x ஆல கீழ இருக்க ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா -8x cube கிடைக்கும். இங்க வந்து +16x square னு கிடைக்கும். சோ இப்போ இத ப்ளஸ் பண்ணி இத கேன்சல் பண்ணிட்டோம். சோ இங்க பாத்தீங்கன்னா m - 16x square அப்படினு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல +nx நெக்ஸ்ட் +16 இத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. சோ இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இத வந்து 2x square இத வந்து செகண்ட் நம்பரை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8x. சோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி எழுத போறோம். ஓகேவா? இப்போ இத வந்து நமக்கு இந்த இடத்துல m இருக்கு, இந்த இடத்துல n இருக்கு. சோ இங்க வந்து 16 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 16 இருக்குனா இங்க நமக்கு நம்பர் கொண்டு வரணும். ஓகேவா?
அப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஓகேவா. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் இந்த கம்ப்ளீட்டாக 0 வரும். அப்போ இந்த இடத்துல வந்து இங்கேயும் +16 எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம என்ன ஆகும், மைனஸ் பண்ணால் இந்த ஃபுல் வேல்யூ வந்து கேன்சல் ஆகும். அப்போ இங்கே +16 வரணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கணும், 4 இருக்கணும். அப்போ இங்கே மேலேயும் 4 வரணும். அப்போ 4 4s தானே +16 வரும். புரிஞ்சுதா? நம்ம மைனஸ் நம்ம தான் போட்டு கேன்சல் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து 4 4s தானே 16 வரும். அப்போ அதே 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃப்ரண்ட்டில் முன்னாடி இருக்க 2 நம்பருக்கும் நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். இந்த 16 வந்து = 0. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த எம்முக்கு கீழே எண்ணுக்கு கீழே என்ன வருமோ நம்ம எடுத்துக்கணும். 4 4s 16. ஸோ அதனால் அந்த 16 யோசித்து 16க்கு 0 வர மாதிரி, அதாவது 16 கேன்சல் ஆகிற மாதிரி நம்பரை நம்ம இங்கே கொடுக்குறோம். 4 கொடுத்தோம்னா நமக்கு இப்படி போட்டோம்னா 16 வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மேலே இருக்க 4 கீழே இருக்க ஒரு வேல்யூலேயே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக வரும். 4 2s 8x². நெக்ஸ்ட்டு 8 4s -32x டேர்ம் கிடச்சிருச்சு. 4 4s பண்ணால் 16 வந்துடும். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி அங்கே ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? கேன்சல் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்கும், இந்த 0 இந்த இடத்துக்கு தான் 0 வந்துடும். அப்போ மேலே முன்னாடி இருக்க இடத்துக்குலாம் என்ன இருக்குது, m-16 ஓகேவா, -8 ஓகே, -8 x² டேர்ம். நெக்ஸ்ட் இங்கே எப்படி இருக்குது, +n +32x டேர்ம். புரிஞ்சுதா? இப்போ இந்த 0 டேர்ம் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, விட்டுறலாம். இப்போ இதில் இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். m-16 -8 வந்து நமக்கு என்ன வருது, இங்கே வந்து -16 -8 வந்து -24 ஓகேவா. அப்போது m-24 = 0, n +32 = 0. அப்போ m = 24, n = -32. புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.